இருந்தாய் மலையான கருப்பையன், நீ இருந்தாய் நாடு வந்த துறைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. எங்கே அப்படின்னா படுகளம் பார்க்க தான். ஸோ நேற்று வந்து வினோத்துக்கு வந்து நான் மேக்கப் போட்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய பேர் பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ படுகளம்னா என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ படுகளம் வந்து எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து படுகாலம் அப்படின்னா அன்னைக்குங்க வந்து செம்மையாக வந்து ரெடியாகி சூப்பராக வந்து இந்த படுகளம் பார்க்குறதுக்கே வந்து ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து விருந்தாளிலாம் வந்து வந்திருப்பாங்க. ஜஸ்வி குட்டி வந்து செம்ம அழகாக வந்து ரெடியானா. அண்ட் கன்வி குட்டி ஆல்ரெடி வந்து அவளை மேக்கப் போட்டு விட்டு ஒருத்தங்கள்ட்ட கொடுத்து விட்டாச்சு. இங்கே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுமா அப்படின்னு சொன்னால் கொடுக்கவே மாட்டேன், கோவமாக இருந்தா. அவளுக்கு வந்து பபிள்ஸ் வாங்கி தரலன்னு மேடத்துக்கு வந்து கோபம்.
கண்வியை போடா, ஒரு அழகா இருக்கு. இல்லடா போட்டா என்ன மரக்கார பிள்ளைங்க மேலே போட்டாரு. இந்த பாரு ஒரு பிள்ளை கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாரு. எல்லா வேஷமும் வந்து படுகளத்துக்கு வந்து போடுவாங்க. புலி, கரடி, பேய் வேஷம் அண்ட் பொண்ணு மாப்பிள்ளை வேஷம் வந்து ஏன் மெயினாக போடுவாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து யாராவது ஒரு மாப்பிள்ளை ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னா, இந்த வருஷம் வந்து மாப்பிள்ளை வேஷம் போட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து கல்யாணம் வந்து ஆகிடும். ஸோ இதான் வந்து இந்த ஊரோட வந்து ஒரு ஐதீகம். அதாவது இந்த மாப்பிள்ளை வேஷம் போட்டாலே வந்து அதுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து கல்யாணம் வந்து ஆகிட்டு தான் வந்து வருது. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் எங்கள் மாமா அப்போ தான் வந்து டான்ஸ் ஆடுறாரு. இதுதான் அவர் பிறந்து வளர்ந்த ஊர். பட் வந்து இன்ன வரைக்கும் டான்ஸ் ஆனதே கிடையாது. பட் வந்து வெளியிலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கே வெளியே போகிறது அண்ட் மற்ற இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வந்து டான்ஸ் ஆடுவார். பட் ஃபஸ்ட் டைம் ஊரில் வந்து டான்ஸ் ஆடினார். செம்மையாக என்ஜாய் பண்ணார். எனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் ஆகிடுச்சு அவர் ஆடினதை பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து எங்கே வராரு அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து காசு வச்சு கொடுக்கணும்ல. கல்யாணம் ஆகிட்டா வந்து நம்ம வந்து மொய் வைப்போம்ல. ஸோ அதுக்காக வந்து மொய் வந்து வைக்கிறதுக்காக வந்து மொய் வச்சுட்டு மறுபடியும் வந்து டான்ஸ் ஆட கிளம்பிட்டார். அண்ட் மாமா வந்து ஸ்டார்டிங்கில் ஆடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். புனேஷ் குடிகாரன்னு நினச்சிருவாங்க, புனேஷ் அப்படிலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். யார் என்ன நினச்சா என்ன, நீ குடிகாரனா இல்லையான்னு எனக்கு தெரியும், நீ டான்ஸ் ஆடுமாமா அப்படின்னு சொன்னோடனே செம்மையாக வந்து டான்ஸ் ஆனார். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொந்த ஊரில் வந்து ஆடுறது அப்படிங்கிறது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே சாங் வந்து ஃபுல்லாக வந்து அப்படி அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி ஆடினது அப்படியே ஃபுல்லாக வந்து போடணுன்னு தான் ஆசை வீடியோ. பட் சம்டைம்ஸ் வந்து காப்பிரைட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து போடல. பட் செம்மையாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பசங்க ஆடிருப்பாங்க. மாமா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார்.